கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாதையா. நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாதையா. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டு நீர் வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்பட்டால் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 2ஆம் தரம் அவனை 7 நாளில் பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசரு. அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக. தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன். அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து, தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே ரணமாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம். அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆசாரியன் பார்க்கிற இடங்கள் எங்கும் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரம் அவன் சரீரம் முழுவதையும் மூடி இருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் மென்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன். ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம் அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அவனை பார்த்து ரோகம் உள்ள இடம் வெண்மையாக மாறினது என்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தமுள்ளவன். சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும். அது புண்ணில் எழும்பின குஷ்டம். ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டம்தான். அந்த வெள்ளை படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து
அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்தில் சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகந்தான். ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குவிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். படரானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு. ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது சூட்டினால் வந்த வேக்காடு. புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் மிருதுவுமாயிருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாயிருக்கிற சொறி குஷ்டம். ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த சொறி இடங்கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறி உள்ள இடங்கள் தவிர மற்ற யாவையும் அவன் சிரைத்துக் கொள்ள கடவன். பின்பு ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அதை பார்க்க கடவன். சொறி தோலில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்த பின் சுத்தமாயிருப்பான். அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோலில் இடம் கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். சொறி தோலில் இடம் கொண்டதால் அப்பொழுது மயிர் பொன் நிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை. அவன் தீட்டுள்ளவனே. அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த மயிர் முளைத்ததேயாகில் சொறி சொஸ்தமாயிற்று. அவன் சுத்தமுள்ளவன். ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் இருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல். அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன். அவனும் சுத்தமாயிருக்கிறான். மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம். ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி. அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகம் வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. ஆட்டு மயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் தோன்றி வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் பச்சையாய்து சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம். அது தீட்டாயிருக்கும். அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் உடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டெரிக்க கடவன்.
அது அரிக்கிற குஷ்டம். ஆகையால் அக்கினியில் சுட்டெரிக்கப்படும். வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால், அப்பொழுது ஆசாரியன் அதைக் கழுவச் சொல்லி 2ஆம் தரம் 7 நாள் அடைத்து வைத்து, அது கழுவப்பட்ட பின்பு அதைப் பார்க்கக் கடவன். அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும். அக்கினியில் அதைச் சுட்டெரிக்க வேண்டும். அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும். கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று ஆசாரியன் கண்டானே ஆகில், அதை வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடிக்கு எடுத்துப் போட வேண்டும். அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம். ஆகையினால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். வஸ்திரத்தின் பாவாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு போயிற்றேயானால் 2ஆம் தரம் கழுவப்பட வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருக்கும். ஆட்டு மயிராலாகிலும் பஞ்சு நூலாலாகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஊடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தமென்றாவது தீட்டென்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்ட தோஷத்துக்கடுத்த பிரமாணம் இதுவே என்றார். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்குப் புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிடக் கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்றின் நீர்மேல் கொல்லச் சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்றின் நீர்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தில் தோய்த்து, குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து, அவனை சுத்தம் பண்ணி, உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து, தன் மயிர் முழுவதையும் சிரைத்து, தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி, பின்பு பாளையத்தில் பிரவேசித்து, தன் கூடாரத்துக்குப் புறம்பே 7 நாள் தங்கி, 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து, தன் வஸ்திரங்களைத் தோய்த்து, ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்காலில் 10ல் 3 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வரக் கடவன். சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தக் கடவன். பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியைப் பிடித்து, அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாகக் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி, பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியைக் கொல்லக் கடவன். குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது. அது மகா பரிசுத்தமானது. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து, சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக் கடவன். பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து, தன் இடது கையில் உள்ள எண்ணெயை தன் வலது கையின் விரலைத் தோய்த்து, தன் விரலினால் 7 தரம் அந்த எண்ணெயில் எடுத்து, கர்த்தருடைய சந்நிதியில் தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து, சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்தி பூசியிருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து, கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவ நிவிர்த்தி செய்யக் கடவன். ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி, சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவிர்த்தி செய்து, பின்பு சர்வாங்க தகன பலியைக் கொன்று, சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து, அவனுக்காக பாவ நிவிர்த்தி செய்யக் கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான்.
அவன் இம்மாத்திரம் செய்யத் திராணியற்ற தரித்திரனாய் இருந்தால், அவன் தன் பாவ நிவிர்த்திக்கென்று அசைவாற்றும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும், போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 10ல் ஒரு பங்கையும், ஆழாக் எண்ணெயையும் தன் திராணிக்குத் தக்கபடி 2 காட்டுப் புறாக்களையாவது 2 புறாக் குஞ்சுகளையாவது, ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி, தான் சுத்திகரிக்கப்படும்படி 8ஆம் நாளில் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்துக்குக் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் குற்ற நிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆழாக் எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் போஜன பலியாக அசைவாட்டி, குற்ற நிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியைக் கொன்று, குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து, தன் இடது கையில் உள்ள எண்ணெயிலே தன் வலது விரலைத் தோய்த்து, கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து, சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்ற நிவாரண பலியின் இரத்தம் பூசியிருக்கிற இடத்தின் மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேல் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவிர்த்தி செய்யும்படி தடவி, பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டுப் புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து, அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியும் ஆக்கி, போஜன பலியோடே கூடச் செலுத்தி, இப்படி ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவிர்த்தி செய்யக் கடவன். தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்கக் கூடாத குஷ்டரோகியைக் குறித்த பிரமாணம் இதுவே என்றார். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு காணியாட்சியாகக் கொடுக்கும் கானான் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு, உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினால், அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து, வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்கக் கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தைப் பார்க்கப் போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி, பின்பு வீட்டைப் பார்க்கும்படி போய், அந்த தோஷம் இருக்கிற இடத்தைப் பார்க்கக் கடவன். அப்பொழுது வீட்டுச் சுவர்களில் கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து, அவைகள் மற்றச் சுவரைப் பார்க்கிலும் பள்ளமாயிருக்கக் கண்டால், ஆசாரியன் வீட்டை விட்டுப் புறப்பட்டு வாசற்படியில் வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து, 7ஆம் நாளிலே திரும்பப் போய்ப் பார்த்து, தோஷம் வீட்டுச் சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால், தோஷம் இருக்கும் அவ்விடத்துக் கல்லுகளைப் பெயர்க்கவும், பட்டணத்துக்குப் புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு, வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி, செதுக்கிப் போட்ட மண்ணைப் பட்டணத்துக்குப் புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும், வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்தக் கல்லுகளுக்குப் பதிலாகக் கட்டி, வேறே சாந்தை எடுத்து வீட்டைப் பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளைப் பெயர்த்து வீட்டைச் செதுக்கி நவமாய்ப் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால், ஆசாரியன் போய்ப் பார்க்கக் கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அந்த வீட்டை அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து, அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்குப் புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டில் படுத்தவன் தன் வஸ்திரங்களைத் துவைக்கக் கடவன். அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களைத் துவைக்கக் கடவன். ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானேயாகில், தோஷம் நிவிர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்கக் கடவன். அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று, கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து, இவைகளைக் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து, குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து, உயிருள்ள குருவியைப் பட்டணத்துக்குப் புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு, இப்படி வீட்டிற்குப் பிராயச்சித்தம் செய்யக் கடவன். அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். இது சகலவித குஷ்டரோகத்துக்கும், சொறிக்கும், வஸ்திர குஷ்டத்துக்கும், வீட்டுக் குஷ்டத்துக்கும், தடிப்புக்கும், அசடுக்கும், வெள்ளைப் படருக்கும் அடுத்த பிரமாணம். குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் அறிவதற்கு,
குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார் என்பதே. ஆமென், ஆமென்.